எவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முகத் தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தம் அற புந்தியுள் வைப்பாம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட்பெருங்கருணையினாலும் அருவான் மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் மெய்கண்ட சாஸ்திரங்களில் மணவாசகங்கடந்தார் அருளிச் செய்த உண்மை விளக்க நூலை சிந்திப்பதற்குரிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கி அருளிய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறேன். அன்பர்களே, மணவாசகங்கடந்தார் அருளிச் செய்த உண்மை விளக்க நூலில் ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் எது, மாறாவினை ஏது, மற்றவற்றின் வேறாக நான் ஏது, நீ ஏது, நாதன் நடனம் ஏது என்கிற பகுதியை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய நடனம் ஐந்தொழில் திருக்கூத்து, ஐந்தெழுத்து திருக்கூத்து, அஞ்செழுத்து வடிவமாகவும் ஐந்தொழில் இயற்றுபவனாகவும் இருப்பவன். அவனுடைய உருவம் ஒரு அறிவை போதித்துக் கொண்டிருக்கிறது. அதை தெய்வ சேக்கிழார் பெருமான் திருத்தொண்டர் புராணத்துல, தில்லைவாழ் அந்தணர் புராணத்துல முதல் பாடல்ல சுட்டுகிறார். ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை. போதியா, போதிக்கின்றார். அப்படி போதனை செய்பவன் இருக்கிற இடம் தில்லை. அந்த தில்லை நடனம் என்பது நமக்கு சிதாகாசமாக சொல்லுவது. அதனால் அவருடைய நடனம் அங்கே விளங்கி தோன்றுகிறது. இப்போ சென்ற முறை நம் தொண்டர் அவர்கள் ஒரு வினா தொடுத்தார்கள். தில்லையில் மட்டும்தான் அவன் நடனம் உள்ளதா, ஏனைய இடங்கள்ல உள்ளதா என்று. அவனுடைய நடனம் எல்லா பொருள்களிடத்திலேயும் உண்டு. உயிருடைய பொருள், உயிரற்ற பொருள் ரெண்டிலேயும் அவன் ஐந்தொழிலை செய்கின்றான். இறைவன் கையிலையிலே இருக்கிறான். அதற்கு மேலான இடம் என்று பெயர். கையிலை என்ற சொல்லுக்கு மேலான என்று பொருள். அந்த மேலான இடத்திலே இருக்கிற சிவபெருமான், தில்லை என்பது மிகவும் பழமையான ஊர். அந்த தில்லையிலே நடனம் செய்கின்றார். அதன் பிறகு அடியார்கள், அதாவது எல்லா உயிர்கள் தோறும் நடனம் செய்கின்றார். அதை கீர்த்தி திரு அகவல்ல மாணிக்கவாசக பெருமான் கடைசி தொடர்ல ஒலி தரு கையிலை என்று காட்டுகிறார். வேதங்களும் ஆகமங்களும் திருமுறைகளும் அடியார்களினுடைய அவரவர்களுடைய
விண்ணப்ப ஒளியும் நிறைந்திருக்கிற இடம் திருக்கயிலை. ஒலி தரு கயிலை உயர்கிழவோன், எல்லாவற்றிற்கும் உரிமை உடையவனுக்கு கிழவோன்னு பேர். அவன் தில்லை மூதூர் ஆடுகிறான். தில்லை என்று சொல்லக்கூடிய மூதூராகிய பழமையான ஊரிலே நடனமாடுகிறான். அதற்கப்புறம் என்ன செய்கிறான்? பல்லுயிரெல்லாம் பயின்றனன். எல்லா உயிர்களுக்குள்ளேயும் அவனுடைய நடனம் உள்ளது. பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல்குணம் எழில்பட விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும். உயிர்களிலே இருக்கக்கூடிய அறியாமையினுடைய முழு வலிமை கெடும் பொருட்டு ஐந்தொழில் செய்கின்றான். அவன் உயிர்களிடத்திலேயும் விளங்கி தோன்றுகிறான், உலகப் பொருள்களிடத்திலேயும் விளங்கி தோன்றுகிறான். அந்த உண்மை நடனம்தான் தில்லையிலே ஆடுகிற திருநடனம். சென்ற முறை நேரமாகிவிட்டதாலே அவர்களுக்கு இந்த விடை கூறுகிற வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. ஐயா இருக்காங்கல்ல, அது எல்லாருக்கும் அந்த வினாவுக்கு விடையாயிற்று. அந்த நடனம் தான் ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம். சமையல்ங்கிறது ஒண்ணுதான். சமையல்ங்கிறது உணவை, சாப்பிடுகிற உணவை பக்குவப்படுத்துதல். சில பேருக்கு அரை வேக்காடு வேணும், சில பேருக்கு முழு வேக்காடு வேணும். சில பேருக்கு தேநீர் வேணும், சில பேருக்கு காய்கறி வேணும். சில பேருக்கு பூரி வேணும், சில பேருக்கு சப்பாத்தி வேணும். அது மாதிரி எந்தெந்த உயிர்களுக்கு எந்தெந்த முறையில் எந்தெந்த வினை அனுபவங்களை கொடுக்க வேண்டுமோ அந்தந்த முறையிலே அவன் நடனம் உள்ளது. அந்த நடனத்தில் ஊன நடனம்னு சொன்னார்கள். அந்த ஊன நடனம் என்பது மூன்றா பிரித்து காட்டினார் உரையாசிரிய பெருமகனார். ஒன்று தூல நடன ஐந்தொழில் திருக்கூத்து, இன்னொன்று சூக்கும ஐந்தொழில் திருக்கூத்து, இன்னொன்று அதிசூக்கும ஐந்தொழில் திருக்கூத்து. இது கட்டாயம் நாம் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுக வேண்டிய பகுதி. இந்த உலகம் இருக்கிறதே, இந்த உலகத்தை படைத்து காத்து அழைத்து மறைத்து அருள் செய்பவன் இறைவன். அதற்காக ஐந்தொழில் செய்வான். இனி உயிர்கள் செய்த வினைக்கு ஏற்ப வினையை அனுபவித்து கழிப்பதற்கு உடம்பு முதலியவைகளை படைத்து கொடுப்பான். இவை தூல ஐந்தொழில் என்று பெயர். இனி உயிர்கள் உறங்குகிற பொழுது ஐந்தொழில் செய்வான். உறங்குகிற பொழுது இருக்கிற உடம்புக்கு பெயர் என்ன? நுண்ணுடம்பு, புரியட்டகாயம், சூக்கும உடம்பு, இதெல்லாம் ஒரே பொருள். அந்த நுண்ணுடம்புல ஐந்தொழில் செய்வான். அதன் பிறகு ஒடுங்கிய உலகத்தை மீள தோற்றுவிக்கிற பொழுது ஐந்தொழில் செய்வான். இது சூக்கும ஐந்தொழில்னு பேர். இனி இந்த உயிர்கள் விழிப்பு நிலையிலே தத்துவங்களோடு கூடி 35 கருவிகளை கொண்டு உலகியல்ல இன்ப துன்பங்களை நுகரும் பொருட்டு ஐந்தொழில் செய்வான். அவை அதிசூக்கும ஐந்தொழில். இந்த 3 ஐந்தொழிலும், தோல் ஐந்தொழில், சூக்கும ஐந்தொழில், அதிசூக்கும ஐந்தொழில், இந்த 3 ஐந்தொழிலும் உயிர்கள் வினைப்பயனை அனுபவித்து கழிக்கவும் அதை ஈட்டவும் காரணமாக இருக்கின்றன. எனவே இதற்கு ஊன நடனம் என்று பெயர். இது நம்முடைய வெளியீட்டு நூல்ல அநேகமா 29, 30 பக்கம் இந்த விளக்கம் உள்ளது என்பதை கொஞ்சம் தொண்டர்கள் ஞாபகம் வைத்துங்க. இது ஐந்தொழில், இது ஊன நடனம்னு பேர். இனி ஞான நடனம். ஞான நடனம் என்பது உயிர்கள்
என்றும் உயிர்கள் என்றுண்டோ அன்று இருக்கிற மலத்துக்கு ஆணவ மலம்னு பேர். அந்த ஆணவ மலம் வலிமை இழக்கும் பொருட்டு இறைவன் மாயையை சேர்த்து வைக்கிறார். அந்த மாயையை சேர்ந்த பிறகு உயிர்களுக்கு கண்ம மலம் வருகிறது. அப்ப ஆணவம், கண்மம், மாயை இந்த மூன்றும் உயிரை விட்டு நீங்குவதற்காக ஐந்தொழில் செய்கிறான். அதற்கு ஞான நடனம் என்று பெயர். அதுதான் இப்பொழுது நாம் முன்னால பார்த்து கொண்டிருக்கிற பாடல். மாயைதனை எல்லாத்தையும் நல்லா கேக்குது இல்லைங்களாமா? மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்க வேண்டும். ஆக நம்மை விட்டு மாயை நீங்க வேண்டும். மயக்கம், இந்த உடம்பு எதனால் ஆனது? மாயையின் காரியம். உலகம் எதனால் ஆனது? மாயையின் காரியம். உயிர்கள் சேர்த்து வைத்திருப்பது என்னென்ன? வினை, வல்வினை. அது வலிமையான வினை, நம்முடைய முயற்சியால நீக்கிக் கொள்ள முடியாத வினை, வல்வினை. அடுத்து இருப்பது ஆணவ மலம். எனவே இறைவன் மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு மலத்தின் வலிகளை தன் காலால் ஊன்றுகிறார். அதனால இறைவன் கையில உடுக்கை வைத்திருப்பான். அந்த உடுக்கை ஏந்திய கைகளினாலே மாயையை நீக்குகிறான். நெருப்பேந்திய கையினாலே வலிமையான வினையை சுடுகிறார். முயலகன் மேல் ஊன்றிய திருவடியினாலே ஆணவத்தின் வலிமையை கெடுமாறு செய்கிறார். அப்ப ஆணவத்தினுடைய வலிமை கெட உதவுகிற திருவடி ஊன்றிய திருவடி. மாயையை நீக்குவதற்குரிய கை உடுக்கை ஏந்திய கை. வினையை சுடுவதற்கு இருக்கிற கை தீயேந்திய கை. இனி இந்த மூன்றும் செய்த பிறகு தூக்கிய திருவடின்னு ஒன்று இருக்கிறது. அந்த திருவடியின் வழியாக திருவருளை வழங்குகிறார். நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவைத்தான் அழுத்துதல். இப்ப இறைவனுடைய நடனத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியவை என்ன? ஆனந்த வாரிதி. ஆனந்தம் என்பது உங்களுக்கு தெரியும், மகிழ்ச்சி. இது இரண்டாவது பாடல்ல, மூன்றாவது பாடல்ல பாத்தீங்கன்னா, உள்ளபடி இத்தை உரைக்க கேள் என்று தொடங்குற பாடல். அதுல ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று, வாய்ப்பு இருக்குமானால் அந்த தொடரை மட்டும் காமிங்க. இது பக்க எண் நான் நினைவூட்டுகிறேன். 8வது பக்கம் அது உள்ளாங்க. உள்ளபடி இத்தை உரைக்க கேள், உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்து தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா. ஆனந்த யோகத்தை பெறுவதற்கு நீ முயற்சி செய்கின்றாய். நீ கேட்ட கேள்வி ஆனந்த யோகத்தை பெறுவதற்குரிய வினா. எனவே அந்த ஆனந்த யோகம் என்பதுதான் ஆனந்த வாரிதி. கடல் அர்த்தம். வாரிதி கடல். எனவே ஆனந்தமாகிய கடல், பேரின்ப பெருவாழ்வு. மீண்டும் 30வது பக்கம் வந்துருவோம். ஆனந்த வாரிதியில் ஆன்மாவைத்தான் அழுத்துதல். அழுத்துதல்னா திளைக்க செய்தல்னு அர்த்தம். இப்ப நமக்கு எது தேவை? ஆனந்தம், மகிழ்ச்சி, மன நிறைவு. அந்த ஆனந்தத்துக்குள்ள ஆன்மாவை திளைக்க செய்ய வேண்டும் என்பதுதான் எந்தையார் பரதம். எந்தை, எம் தந்தை எந்தைன்னு பேர்.
என் தந்தை என் தந்தை என் தந்தை அப்படியே நீங்க போனீங்கன்னா கடைசியா இருக்கிறது யாரு? அப்பா சிவபெருமான் தான். ஆனால் என் தந்தை என் தந்தை, எங்க அப்பா, அவருக்கு அப்பா அவங்க அப்பா, அவருக்கு அப்பா அவங்க அப்பா, கடைசி அப்பா யாரு? இறைவன். எந்தை. ஆனா அவருக்கு மேல அப்பா இல்லை. தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி என்று அவருடைய பரத்துவ நிலையை மணிமொழிகளாலே அறியலாம். எனவே என் தந்தையாகிய எந்தை பரதம். பரதம் என்பது நடனம் அர்த்தம். பாவம், ராகம், தாளம். பரதம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? பாவம், ராகம், தாளம். முகத்துல பாவனை இருக்க வேண்டும். அதற்கு ஏற்ப இசை பாட்டு உரிய ராகம் இருக்க வேண்டும். அதற்கு ஏற்ப தாளம் இருக்க வேண்டும். இந்த மூன்றும் சேர்ந்தது பரதம். அந்த பரதம் தான் அந்த நடனத்திலே ஆன்மாவை எங்கே ஆனந்த வாரியில் திளைக்கச் செய்வான் என்றால் அருமையா காட்டினார். தூக்கிய திருவடியின் வழியாக தான் எடுத்து, அது தூக்கிய திருவடி. எனவே மலம் சாய அமுக்கி தான் எடுத்த திருவடி, எடுத்த திருப்பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டதே என்று அந்த பெருமானுடைய திருவடியை அழகுபட அப்பர் பெருமானுடைய பாடலால நாம் அறியலாம். அப்பர் சுவாமிகள் தில்லைக்கு போகிறார்கள். அப்படிக்கு தில்லைக்கு போகிற பொழுது அங்கே தில்லையில பெருமானுடைய திருவடியை பார்க்கிறார்கள். அந்த பெருமானுடைய திருவடி இருக்கிறதே, அது எவ்வளவு சிறப்புக்குரியது. தில்லை திருத்தலத்தில ஆமா அந்த தில்லை திருத்தலத்தில இருக்கிற சிறப்பில சாடை எடுத்திட்டது தக்கன் தன் வேள்வியில் என்று அவருடைய திருவடி இருக்கிறதே, தக்கனுடைய வேள்வியை சிதைப்பதற்காக எடுத்தது அந்த திருவடியினர். சாடை எடுத்திட்டது தக்கன் தன் வேள்வியில். காலனை உதைத்த திருவடி, காலனை உதைக்கும் அதுதான் வந்தது. அதே திருவடிதான் நம்மை ஆட்கொள்வதற்கும் அதுதான் வந்தது என்று அருமையாக காட்டுகிறார். எனவே அந்த திருவடிதான் எடுத்த திருவடி என்று நாம் பார்க்கிறோம். அந்த அருமையான திருவடிதான் நமக்கு ஆடை எடுத்திட்ட பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டது என்று ஆசிரிய பெருமகனார் அப்பர் பெருமானுடைய திருப்பாடலால் நாம் அறியலாம். எனவே தில்லைக்கு போன பொழுது அவர் பாடிய அந்த பாடல்களில இவை இருப்பதை நாம் பார்க்கலாம். எனவே அந்த திருவடியை மிக அருமையாக ஆசிரிய பெருமகனார் இங்கே மனவாசம் கடந்தார், மிக அருமையாக காட்டுகிறார். ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்துதல் எந்தையார் பரதம் என்று இந்த திருப்பாடல் ரொம்ப அழகான திருப்பாடல். இது போன வகுப்பு பார்த்ததுதான் உங்களுக்கு நான் நினைவூட்டினேன். எனவே
ஊன நடனம் அடுத்து